டேய் முட்டா பயல, என்னடா அந்த பிரஸ்ல பல்ல வலிக்கிட்டு இருக்க? புரிஞ்சிச்சுடா. தெருவுல இருக்கிறவங்க எல்லாரும் உன்னை லூசு லூசு சொல்லும் போது நான் நம்பல. இப்பதான் தெரியுது நீ ஒரு அருளூசுன்னு. முட்டா பயல, என்ன பார்த்து கத்துக்கோடா. என்னால முடியாது 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 முடியாது. நீங்க என்னதான் சொன்னாலும் என்னால ஸ்கூலுக்கு போக முடியாது. டேய், இன்னைக்கு மட்டும் நீ ஸ்கூல் போல, அடிக்கிற அடியில தலை அந்த பக்கமா திரும்பிடும். நீங்க தலையை திருப்பினாலும் சரி, என் கையை பிடிச்சி முறுக்கினாலும் சரி, என்னால ஸ்கூல் போக முடியாது. ஏன் 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 ஸ்கூல் போக முடியாது? அப்படி என்னதான் இருக்கு ஸ்கூல்ல? எங்க ஸ்கூல்ல இருக்கிற டீச்சருங்களே சரியில்லை. என்னது டீச்சரே சரியில்லையா? அப்படி என்னதான் செஞ்சிட்டாங்க உன்ன? எங்க டீச்சர் என்கிட்ட क्वेश्चन கேட்டாங்க, 4+4 எவ்வளவுன்னு. 8ன்னு சொல்ல வேண்டியதானே? நான் சொல்லிட்டு இருப்பேன் 4+4 எவ்வளவுன்னு அந்த டீச்சருக்கே தெரியலன்னு தானே என்கிட்ட கேக்குறாங்க. அப்படிப்பட்ட ஸ்கூலுக்கு போறீங்க. ப்ரோ, ஃபுட் டெலிவரி பண்ணனும். இங்க கேர்ள்ஸ் ஹாஸ்டல் எங்க ப்ரோ இருக்கு? கேர்ள்ஸ் ஹாஸ்டலா? வாங்க ப்ரோ போலாம். இங்க கிட்ட தான் இருக்கு. நாங்களே வந்து காட்டுறோம். அப்பா, எல்லார் தட்லயும் ஃபுட்ட போட்டாச்சு. மின்னு, ஃபுட் ரெடி. உன் ஃப்ரெண்டுகளை கூப்பிட்டு வந்து சாப்பிட சொல்லு. Hi bro, I am Nanda from Sri Lanka. I am your big fan. எனக்காக கில்லி மூவில இருந்து ஒரு சாங். ஓகே. உன்னை கையெடுத்து கும்பிடுறேன், கொஞ்ச நேரம் தூங்க விடு பிளீஸ். எல்லாத்தையும் சாப்பிடலாம். டேய் கிட்லு, ஒழுங்கு மரியாதை எல்லாத்தையும் சாப்பிட்டு முடி. இல்ல கட்டர் எடுத்து சட்டிக்குள்ள விட்டுருவேன். நாளைக்கு எக்ஸாம் இருக்குல்ல, படிக்கலாம். எவ்வளவு நேரமா போனே நோண்டுறது? டேய், மொபைல் எடுத்து வச்சுட்டு படிடா. எப்ப பார்த்தாலும் கேம் கேம் கேம். சாவணும் அதுலயே. எவ்வளவு நேரமா டிவி ஓடிக்கிட்டே இருக்கு. வெடிச்சிடுச்சுன்னா என்ன பண்றது? கொஞ்ச நேரம் ஆஃப் பண்ணி வைக்கலாம். ஏண்டா, எவ்வளவு நேரமா டிவி ஓடிக்கிட்டே இருக்கு? அதை ஆஃப் பண்ணணும்னு தோணல உனக்கு? டிவி வெடிச்சு செதறினோம், அதானே உனக்கு ஆசை? முதல்ல ஆஃப் பண்றாத. பாவம் அம்மா காலையில இருந்து தனியா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நம்மளும் கூட போய் ஹெல்ப் பண்ணலாம். ஏண்டா, காலையில இருந்து தனியா வேலை செஞ்சுட்டு இருக்கேனே, கொஞ்சமாச்சும் ஹெல்ப் பண்ணலாம்னு தோணுதா உனக்கு? அப்படியே குத்துக்கல்லாட்ட நில்லு தத்தி. அண்ணா அண்ணா அண்ணா, என்ன தம்பி? வர்ற வழியில செயின் கயன்றுச்சுன்னு, என்னால போட முடியாது. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கண்ணே. சரி வா. ஆமா, அவருக்கு தான் 2 கை இல்லையே, அவர் எப்படி சைக்கிள் ஓட்டிட்டு வந்தாரு? ஆமால. ஐயோ ஐயோ ஐயோ, எங்க அம்மா என் கல்யாணத்துல சீரா கொடுத்த பாத்திரத்தெல்லாம் போட்டு உடைக்கிறானே. ஏடா எருமை மாடு, ஏடா அந்த தட்டை போட்டு இப்படி உடைக்கிற? மா, வீட்லயே சாப்பிட்டு போர் அடிக்குது. நீங்க என்ன பண்ணுவீங்க ஏது பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது. இன்னைக்கு நான் வெளியே போய் சாப்பிடணும்.
இங்க பாரு தம்பி, இந்த கலர் எனக்கு சுத்தமா பிடிக்கல. இந்த செவுத்துல ப்ளூ கலர் பெயிண்ட் அடிக்கணும். என்ன புரிஞ்சுதா? புரிஞ்சிருச்சு. ப்ளூ கலர் பெயிண்ட். என்னடா பண்ணிட்டு இருக்க? நீங்க தானே நான் சொன்னீங்க ப்ளூ கலர் பெயிண்ட் அடிக்கணும்னு, அதான் ப்ளூ கலர் பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்கேன். அதான் கொப்பத்தமான. என்ன பண்ணிட்டு இருக்க? என் ஃப்ரெண்டுக்கு இன்னைக்கு பர்த்டேப்பா, அதனால விஷ் பண்ண போறேன். ஐயோ, இன்னைக்கு என் ஃப்ரெண்டுக்கும் பிறந்த நாள், நானும் விஷ் பண்றேன். ஒரு நிமிஷம் இருப்பா, என் ஃப்ரெண்டுக்கு நான் விஷ் பண்ண போறேன். Happiest birthday, my dear best one. You are my everything and enjoy your day. Don't feel about everything. I am always be with you, ma. Keep rocking. With you, I am something. Without you, I am nothing. Always my special one. You are the beat of my heart. Miss you so much, my girl. Meet you soon. Thanks for your parents to give me a crazy treat. Then I love you. ஹாப்பி பர்த்டே மச்சான். ப்ரோ ஒரு நிமிஷம் போன் தரீங்களா? என் போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. ஒரு கால் பண்ணிட்டு தரேன். இந்தாங்க. ஆமா, யாருக்கு கால் பண்றீங்க? நான் கொஞ்ச நாளா ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கேன். அந்த பொண்ணோட புருஷன் வெளியே போயிருக்காங்களாம். என்னை மீட் பண்றதுக்காக என்னை வர சொல்லிருக்காங்க. என்ன ப்ரோ, ஆல்ரெடி இந்த நம்பர் உங்க போன்ல சேவ் ஆயிருக்கு. வைஃப்னு இருக்கு. சொல்லுப்பா. அண்ணா, உங்களை நான் 5 கிலோமீட்டர்ல இருந்து துரத்தின்னு வரேன். ஏன், என்னாச்சு? உங்க பர்ஸ் நீங்க அண்ணா நகர்லயே போட்டு வந்துட்டீங்கண்ணா. அப்பா, ரொம்ப தேங்க்ஸ்பா. அதுலதான் என் லைசன்ஸ் என்னென்னமோ இருந்துச்சுப்பா. குடுப்பா. என்னது குடுப்பாவா? நான் எங்க எடுத்துட்டு வந்தேன்? அந்த பர்ஸ் அங்கேயே தான் இருக்கு. வேணும்னா நீயே போய் எடுத்துக்கோ. அட பாவி, அத சொல்றதுதான் இவ்வளவு தூரம் ஓடி வந்த. என்ன யாருமே ஆளை காணோம், யார்கிட்ட போய் கேட்பேன்? அங்க ஒருத்தன் இருக்கான், அவன்கிட்ட போய் கேட்போம். தம்பி, இந்த வழி எங்க இருக்குன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுப்பா. எங்க காமிங்க. அம்மா, ஷாப்பிங் போலான்னு சொன்னீங்கல்ல, இன்னும் கிச்சன்லயே இருக்கீங்க. இன்னும் எப்பதான் கிளம்புறது? சமைச்சிட்டு தானே போக முடியும். அப்படியே வந்துருவாங்களா? கொஞ்சம் இரு, சமைச்சிட்டு போலாம். ஐயோ, டைம் ஆயிடுமா? ஏதாச்சும் வெட்டுறது இருந்தா கொடுங்க, நான் வெட்டி தரேன். இந்தா, தோலை உரிச்சிட்டு வெட்டி எடுத்துட்டு வா. சரி. ஏண்டி, ஆச்சா இல்லையா? இவள என்னடி இது? நீ தானே சொன்ன மேல இருக்கிற தோலை உரிச்சிட்டு உள்ள இருக்கிற காயை வெட்டி எடுத்துட்டு வான்னு. நானும் உரிக்கிறேன். உள்ள எந்த காயும் வரவே இல்லையே. நான் எந்த காயத்தான் வெட்டுறது? அடி பாவி, இதுக்குதான் சொன்னேன் சமைக்கும் போது பக்கத்துல வந்து நில்லுன்னு. கேட்டியா? எனக்குன்னு வந்து பிறந்திருக்க பாரு சனியன்னு. ரெண்டு பேரும் ரெடியா தானே இருக்கீங்க? எங்க நான் சொல்லி தந்த மாதிரி பண்ணுங்க. கரெக்ட். இன்னொரு தடவை பண்ணுங்க. ரெண்டு பேரும் ரெடியா தானே இருக்கீங்க? ரெடி, கேமரா ரோல், ஆக்ஷன். ஓகே, கட். அடைச்சே, சாப்பிடும் போதுதான் கரெக்டா கரண்ட் ஆஃப் ஆகும். ஐயோ அண்ணா, ரொம்ப வேக்காடா இருக்கு. கொஞ்சம் ஃபேன் போட. ஏண்டி, கொஞ்சமாச்சும் மண்டையில மூளை இருக்கா இல்லையா? ஃபேன் போட்டா மெழுகுத்தி அணைஞ்சிருது. ஆமால்ல. ஏண்டா, அவளுக்கு தான் மூளை இல்லைன்னு பார்த்தா உனக்கும் சுத்தமா மூளையே இல்லையா? மெழுகுவத்தி அணைஞ்சா என்ன? அதான்
கத்தி பெட்டி இருக்குல்ல, மறுபடியும் பத்த வச்சுக்கலாம். கேமரா ரோல் அண்ட் ஆக்ஷன். கட் கட் கட். என்னது இது? நீ அவளை மிரட்டிறியா இல்ல துரத்துறியா? போய் முதல்ல ஒழுங்கா ஆக்டிங் கத்துக்கிட்டு வா. போன்னு சொன்ன.